Hello guys, welcome to Ganu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பைத்தான்ல இருக்கக்கூடிய if elif பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா உங்களுக்கு கண்டிப்பா if else பத்தி தெரிஞ்சிருக்கணும். if else பத்தி உங்களுக்கு தெரியலனா என்னோட முந்தின வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. மேல ஐ பட்டன்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அந்த வீடியோவோட லிங்க் தரேன். அத பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்ல உங்களுக்கு if else பத்தி ஐடியா இருந்துச்சுனா டைரக்டா இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம elif பார்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி if பத்தி லைட்டா ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். if அதுக்கு அடுத்து பிராக்கெட்டுக்குள்ள கண்டிஷன் எழுதலாம். 10 lesser than 20. தென் இதுல இந்த மாதிரி ஒரு கோலன் வைங்க. அடுத்து print. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா if ஓட பாடி ரன் ஆகும். அவ்வளவுதான் கான்செப்ட். கண்டிஷன் ட்ரூ. ஸோ if ஓட பாடி ரன் ஆயிருக்கு. இதை பிராக்கெட்டுக்குள்ளதான் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பைத்தான்ல அது தேவையில்ல. அதர் லாங்குவேஜஸ்ல இதை ஃபாலோ பண்ணுவோம். பைத்தான்ல தேவை கிடையாது. 10 lesser than 20 அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு கோலன் வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க கண்டிஷன் ட்ரூ இது ரன் ஆயிருக்கு. இதே கண்டிஷனை நம்ம ஃபால்ஸ் பண்ணலாம். 10 greater than 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எதுவுமே ரன் ஆகல. ஓகே, அப்போ எல்ஸ் பிளாக் என்ன பண்ணும்? எல்ஸ் print டெக் அப்படின்னு கொடுக்குறேன். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற சமயத்துல இந்த எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ elifனா என்னன்னு பார்க்கலாம். இஃப்க்கு அடுத்து ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா அகைன் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணணும். அது ஃபால்ஸ் ஆனா இன்னொரு கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு லேடர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் if elif அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன். கேர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு if எழுதுறேன். இதுல கண்டிஷன் செக் பண்ணலாம். இது தேவை கூட இல்ல. கேர் ரெண்டு ஈக்குவல் போட்டு ஈக்குவல்ங்கிறது ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டர்ல லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்க வேல்யூஸ் சேமா அப்படின்னு செக் பண்றதுக்கு ரெண்டு ஈக்குவல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஈக்குவல் யூஸ் பண்ணா ரைட்ல இருக்கிறத லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவோம். ரெண்டு ஈக்குவல்னா தான் இந்த ரெண்டும் ஈக்குவலா அப்படிங்கறத செக் பண்ணோம். இப்போ ஏ print ஏ. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து பார்க்கலாம். elif இதுக்கு அர்த்தம் என்னன்னா else if அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் elif. கேர் elifக்கு கண்டிஷன் எழுதணும். ஓகேவா? elif வந்து கண்டிஷன் அக்செப்ட் பண்ணும். இதுல நான் b அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு print எழுதுறேன். இதுக்குள்ள b அப்படின்னு கொடுக்குறேன். தென் இன்னொரு elif கூட நம்ம எழுதலாம். elif கேர் சி இதுக்குள்ள print சி. ஓகேவா? இன்னொரு elif வேணா கூட நம்ம எழுதிக்கலாம். கேர். எதுக்காக நான் எல்லாத்துலயுமே அடிக்கடி print யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா எந்த இடம் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத அவுட்புட்ல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லா இடத்துலயும் பிரிண்டே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள லாஜிக்ஸ் கூட எழுதலாம். அது நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளா பிரிண்டை வச்சே நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள பிரிண்ட் மட்டும் தான் எழுத முடியும்னு அதனால நினைச்சுக்காதீங்க. இதுக்குள்ள என்ன வேணாலும் எழுதலாம். ஓகே, டி பிரிண்ட் தென் ஃபைனலா இதுக்குள்ள ஒரு டி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு elif வேணாலும் ஒரு லேடர் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஏ அப்படின்னு நமக்கு ரன் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் பி அப்படின்னு மாத்துறேன். பி. இப்ப பாருங்க நமக்கு வந்து பி வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த கோட்ல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஃப் வரும், செக் பண்ணும். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ். ஏன்னா ஏ கிடையாது, மேல பி இருக்கு. ஸோ இது ஃபால்ஸ் ஆனதுனால எல்ஸ் அடுத்து என்ன இருக்கு? அடுத்து ஒரு இஃப் இருக்கு. எல்ஸ் இஃப் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் elif அப்படின்னு பைத்தான்ல யூஸ் பண்றாங்க. elif அதுக்கு அடுத்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சுன்னா டைரக்டா இதை ரன் பண்ணிட்டு மத்த ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணாது. இதுக்கு அடுத்து டைரக்டா கீழே வந்துடும். ஓகேவா? இப்ப டினா மேல இருக்கிற 3 கண்டிஷனை செக் பண்ணிட்டு
டியை செக் பண்ணி இந்த டியை பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம டீன்னு கொடுத்தோம்னா இப்போ டீன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன இருக்குன்னா இந்த 3 கண்டிஷனையும் செக் பண்ணிட்டு இந்த டியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, பி கொடுக்குறேன். இப்போ நான் அந்த பியை பிரிண்ட் பண்ணப்ப இந்த பி பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த பி பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2 கண்டிஷனை இது செக் பண்ணியிருக்காது. ஒன்ஸ் 1 எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா மொத்தமா அதை விட்டு வெளியில வந்துடும். ஓகேவா? இஃப் எல்ஸ் எப்படி சேர்ந்து வேலை பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும். எப்படி இஃப் வந்து ஃபால்ஸ் ஆயினா எல்ஸ் பிளாக் போகும், அதே இது இஃப் ட்ரூவா இருந்தா இஃபோட பாடியை பிரிண்ட் பண்ணிட்டு எல்ஸ் பிளாக்கே போகாம வெளியே வருவோம். அதே மாதிரி தான் இதுவும். இதுல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் இருந்தாலும் அதை செக் பண்ணாது, டைரக்டா அதை விட்டு வெளியில வந்துடும். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இதுலயும் பீன் கொடுக்குறேன், சீனே வச்சுக்கலாம். இதை நான் வந்து பீனு மாத்துறேன், இதையும் நான் பீனு மாத்துறேன். இப்போ என்ன ஆகுனா எல்லாமே பி தான். ஸோ நான் இதில் பீன் கொடுத்தப்ப இது எல்லாமே நமக்கு ரன் ஆகணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு பி தான் நமக்கு ரன் ஆயிருக்கு, அதாவது அது இந்த பி. ஓகேவா? அண்ணா இதில் 1 போட்டுக்கலாம். 1B 2C 3D. இதோட எல்லா கண்டிஷன்லையுமே பி தான் இருக்கு. ஓகேவா? ரன் பண்றோம் பாருங்க, 1B மட்டும் தான் ரன் ஆயிருக்கு, இது மட்டும் தான் ரன் ஆயிருக்கு. இதை பி பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை பி பண்ணிட்டா ஏ மட்டும் தான் ரன் ஆயிருக்கும். எது ட்ரூ ஆகி அது ரன் ஆகுதோ அதுக்கப்புறம் எந்த எல்இஃபையுமே செக் பண்ணாது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இதுக்காக தான் நம்ம வந்து எல்இஃப் யூஸ் பண்றோம். இஃப் எல்இஃப்ல எழுதும்போது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க எந்த கண்டிஷனையுமே அதை செக் பண்ணாது. ஓகேவா? இதுதான் இந்த இஃப் எல்இஃப்ல ஸ்பெஷல். அதே மாதிரி இந்த இஃப் எல்இஃப்ல எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எல்ஸ் பிளாக் நீங்க தனியா எழுதிக்கலாம். எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத பட்சத்தில் இது வந்து ரன் ஆகும். டெக் கனு. ஓகேவா? எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா டெக் கனு டிஸ்ப்ளே பண்ணிடும். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஏபி சி டி வரைக்கும் நம்ம கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம டி போட்டா கூட ஃபைனலா இருக்க கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி நமக்கு வந்து 3D அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். 3D அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதுல இ வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, டெக் கனு. இதுல இப்போ எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, ஃபைனலா நமக்கு அந்த எல்ஸ் பிளாக் ரன் ஆயிரும். ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலனா ஃபைனலா எல்ஸ் பிளாக். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன். நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல இருக்கு. உங்களுக்கு எந்த சோசியல் மீடியா கன்வீனியா இருக்கோ அங்க கூட நீங்க உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.